Praise the Lord, my dear beloved. Shalom to you in the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய அன்பானவர்களே, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஷாலோம் உண்டாவதாக. We have been called into Christ to produce fruits. நாம் கனிகளை உற்பத்தி செய்கிறதற்கு கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம். Amen. Hallelujah. In Genesis chapter 1 verses 27 and 28, the Bible says, "So God created man in his own image, and in the image of God he created him. Male and female he created them. Then God blessed them, and God said to them, Be fruitful and multiply, fill the earth and subdue it. Have dominion over the fish of the sea, over the birds of the air, and over every living thing that moves on the earth." ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். My beloved in Christ Jesus, my dear beloved, you and me, male or female, we have been created in the image of God and in his own likeness. கிறிஸ்து அருமை அன்பானவர்களே, ஆணும் பெண்ணுமாகிய நாம் நீங்களும் நானும் நம் தேவனுடைய சாயலாகும் ரூபத்தின்படியும் நாம் உண்டாக்கப்பட்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் தேவ சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In Genesis chapter 1 verses 26-28, the Bible shows us that God created man in his image and his likeness, and he blessed them with the word, and he blessed them with the ability to have dominion over all the earth, including every living creature. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-28 பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாகவும் தம் ரூபத்தின்படி உண்டாக்கி அவர் வார்த்தையினால சொல்லி ஆசீர்வதித்தார் என்று பார்க்க முடிகிறது. மற்றும் அந்த மனுஷர்களை தேவன் அவர்களை பூமியின் மேலே ஆண்டு கொள்ளும்படிக்கு, ஆதிக்கம் கொண்டிருக்கும்படிக்கு, பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளும்படிக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து ஆற்றலை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. When we bless others or God blesses us, it means to confer some benefit or to empower. நாம் பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், சில நன்மைகளை அவர்களுக்குள்ள அதை வல்லமைப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. So what God did in Genesis chapter 1 verse 28 was that he empowered Adam and Eve to be fruitful and productive, to multiply, to replenish and refill the earth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் அது என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவங்க பழுகி பெருகும்படி, உற்பத்தி செய்யும்படி, கனிகள் கொடுக்கும்படி, இந்த பூமி நிரப்பும்படிக்கு அவங்களை வல்லமைப்படுத்தினார் என்று, ஆற்றலை உண்டாக்கினார் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. In John chapter 15 verse 16, the Lord Jesus tells us that you did not choose me, but I chose you and appointed you that you should go and bear fruit, and that your fruit should remain, and whatever you ask the Father in my name, he may give you. யோவான் 15ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, Jesus Christ, our gracious Jesus Christ is the one who chooses you and me. He chose you and me so that we should go and bear fruit, and that our fruit should last and should remain.
that whatever you ask the Father in His name, He may give you. கிறிஸ்துக்கு அருமை அன்பானவர்களே, நம்முடைய கிருபை உள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்தாமே, அவர்தான் நம்முடைய தெரிந்து கொண்டார், அழைத்தார், ஏற்படுத்தினார். எதற்கென்றால் நாம் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதெல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் அதெல்லாம் அவர் கொடுக்கத்தக்கதாக, நம்ம போய் கனி கொடுக்கும்படிக்கு, உற்பத்தி செய்யும்படிக்கு, நம்ம அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கு, தொடர்ச்சியா இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு அழைத்து நம்ம நியமித்திருக்கார் நம்ம அறிந்து கொள்கிறோம். The word of the Lord Jesus Christ is a firm affirmation. Thus we are called to go and bring forth truth. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வார்த்தை அது உறுதியான உறுதிமொழியா பிரகடனமா இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் சொல்லுகிறார், நீங்க போய் கனிகளை கொடுக்கும்படி, கனி நிலைத்திருக்கும்படி, நிச்சயமா நிலைத்திருக்கும்படி என்று சொல்லியிருக்கார். அப்படி என்றால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக நம்ம போய் கனி கொடுத்து அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கு நம்ம செய்ய வேண்டும். Jesus called us that we should go forth and bring forth fruit. That means we have to produce the fruits, and we must make the fruits of our life to remain in our life, to be lasting in our life. In John chapter 15 verse 1 to 2, the Bible said, Jesus said, I am the true vine, and my Father is the vine dresser. Any branch in me that does not bear fruit, that stops bearing, He cuts away, trims off, takes away. And He cleanses and repeatedly prunes every branch that continues to bear fruit, to make it bear more and richer and excellent fruit. யோவான் 15 அதிகாரம் 1-2 வசனம் பார்க்கும்போது சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. மற்றும் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் சிறப்பான கனியை கொடுக்கும்படிக்கு, தொடர்ச்சியான கனியை கொடுக்கும்படிக்கு, அதிகமான கனியை கொடுக்கும்படிக்கு, ஐஸ்வர்யத்தின் கனியை கொடுக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus. So Jesus called us so that we may go and bear fruits. And second things He said that our fruit should remain and should have a lasting impact. இயேசு சொல்கிறார், நீங்க போய் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த காரியம் என்ன சொல்கிறார் என்ற இரண்டாவது காரியம், உங்க கனி தொடர்ச்சியா இருக்க வேண்டும், அது தொடர்ச்சியான ஒரு தாக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அதுக்கென்றால் that means the means that He has made you and me in Christ as an effective person. அதுக்கு அர்த்தம் என்றால் உங்களை மென்னும் கிறிஸ்து இயேசுவுக்குள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்குள்ளே நம்ம ஒரு திறம்பட செயல்திறன் உள்ளவர்களாய் நம்மளை உண்டாக்கி இருக்கான்னு அறிந்து கொள்கிறோம். Apostles, book of Acts chapter 1 verse 8, the Bible said, but you shall receive power, ability, efficiency and might when the Holy Spirit has come upon you. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லுகிறது. இன்னொரு வார்த்தை கூறுவனால், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள், வல்லமை அடைகிறீர்கள், ஆற்றல் அடைகிறீர்கள், செயல்திறன் அடைகிறீர்கள் மற்றும் பராக்கிரமம் அடைகிறீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. My beloved in Christ Jesus, the Holy Spirit is within us and is abide in our life and He live in us eternally. கிறிஸ்துக்கு அன்பான பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்திருக்கார், தங்கி இருக்கார், நிரந்தரமா நித்தியமா நமக்குள்ளே வாசமாய் இருந்து நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். Now because we have received the Holy Spirit in our life, we have the power, we have the ability, we have the efficiency in mind to be fruitful and to be productive in our life. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வல்லமையாகவும் பலனாகவும் செயல்திறனாகவும் ஆற்றலாகவும் நமக்குள்ளே ஆதிக்கம் கொண்டிருக்கிறபடியால் நாம் கனி கொடுக்கும்படிக்கு, உற்பத்தி செய்யும்படிக்கு நாம் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறோம். So we have the ability to produce the desired results. There is an ability has been introduced in our spirit, in our life to produce desired results. It is our nature in Christ. So கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்குள்ள நம்ம விரும்புகிற விளைவுகளை, ரிசல்ட்டை கொண்டு வரும்படிக்கு
நமக்கு உற்பத்தி செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியின் மூலமா ஆற்றல் பெற்றிருக்கிறோம். மற்றும் நம்ம வேண்டிய அந்த உழவுகளை செய்யும்படிக்கு நம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆற்றலின் பலத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம உற்பத்தி செய்கிறதற்கு அது கிறிஸ்துவுக்கு நம்முடைய இயல்பு என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். So by this we can approach life with confidence, knowing that every endeavor we have been engaged in will turn into success. ஆகையால் நம்ம வாழ்க்கையில நம்ம இதை அறிந்து கொண்டிருக்கிறபடியினால நம்ம வாழ்க்கை எல்லா காரியத்திலும் நம்ம தொடர்பு கொள்கிற எல்லா காரியத்திலும் நம்ம முற்றுமுழுமையாக வெற்றி பெறுவோம் என்று இதை அறிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடர்ந்து செல்வோமாக. It is the life God has given us, a life of purpose, power and productive. நமக்கு நோக்கமுள்ள வாழ்க்கையும் வல்லமை உள்ள வாழ்க்கையும் உற்பத்தி செய்கிற கனி கொடுக்கிற வாழ்க்கையும் அந்த ஜீவனை நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். So let us embrace this truth and walk in the confidence of being chosen and appointed by God to live a productive life. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த சத்தியத்துக்குள்ள தைரியமாய் நம்ம கடந்து செல்வோம். நம் தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்ம அழைக்கப்பட்டிருக்கும் உற்பத்தி செய்கிற வாழ்க்கை வாழுகிற தேவன் அழைக்கப்பட்டிருக்கும் இந்த நம்பிக்கையோடு தைரியத்தோடு நம்ம வாழ்க்கை கடந்து செல்வோம். May God bless you abundantly. God will make you fruitful and productive in your life. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாழ்க்கையில கனி கொடுக்கும்படிக்கு உற்பத்தி செய்யும்படிக்கு உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். Amen, amen, amen.